சரிகமா கார்வா மினி தமிழ். சார் இந்தாங்க சார், இதுல நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் இருக்கு. Thank you வெல்கம் sir. மேடம். Thank you. ரோஜா, ஜாக்கிரதையா பார்த்துட்டே இரு. ஆளை கடத்துறவங்க பெரும்பாலும் கொஞ்சம் பெரிய வண்டியில தான் கடத்துவாங்க. அந்த மாதிரி கார் வருதான்னு கொஞ்சம் உஷாரா பாரு. சார் மினிவேன் இங்க பாருங்க. சார் ஃப்ரீஸ் பண்ணுங்க சார், ஃப்ரீஸ் பண்ணுங்க. சார் டைம் என்னன்னு பாருங்க சார். 4:32 PM. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆன டைம் 4 pmல சார். ஆமா சார், மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல இருந்து டோல்கேட் வர 10 நிமிஷம் தான் ஆகும். டோல்கேட்ல இருந்து இந்த ஹோட்டலை கிராஸ் பண்றதுக்கு 20 minutes. ஸோ மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன டைமும் இந்த வேன் ஹோட்டலை கிராஸ் பண்ற டைமும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. சார் மேடம் சொன்னதான் சார் கரெக்டே. விக்டரை இந்த வேன்ல தான் கடத்திருப்பாங்க, கன்ஃபார்ம் சார். சார் ஜூம் போங்க சார், நம்பர் தெரியுதான்னு பார்க்கலாம். பிரவீன், சொல்லுங்க அர்ஜுன் சார். ஒரு கேஸ் விஷயமா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நான் ஒரு வெஹிக்கிள் நம்பர் தரேன். அதோட ஓனர் யாரு, அது எந்த அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும். வெஹிக்கிள் நம்பர் சொல்லுங்க சார். யா ஷூர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். TN10 AY 2387. ஓகே சார். சார் ஒரு 5 மினிட்ஸ்ல யாருன்னு சர்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். யா ஓகே பிரவீன், தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ரோஜா, இன்னும் 5 minutesல அந்த வேன் யாருதுன்னு தெரிஞ்சிடும். பார்த்துக்கிட்டே இரு.
திடீர்னு விக்டருக்கு மசாஜ் பண்றீங்க? அண்ணே தப்பிச்சு ஓட பார்த்தானே. அண்ணே இல்லண்ணே தப்பிச்சு போறியா? இல்லண்ணே. எவ்வளவு தைரியம்டா நான் உங்களுக்கு என்ன பாவம்னா பண்ணேன்? எதுக்காக என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடா. அண்ணே நான் உங்ககிட்ட வேலை செய்யற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா தானே இருந்தேன். இப்பவும் விசுவாசத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லடா. அப்புறம் எதுக்காக என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்ன தேடிட்டு இருப்பாங்கண்ணே. ஆமா ஆமா, வெளியில அது நடந்துகிட்டு தான் இருக்கு. உன்னை காணும்னு உன் பொண்டாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதுவும் இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா கிட்ட. என்னடா முழிக்கிற? அண்ணே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. என் பொண்டாட்டி ஏதோ பயத்துல அப்படி பண்ணிருப்பானே. நான் வெளில போன உடனே அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே என்னை வெளில விட்டுருங்கண்ணே. என் பையன் என் நினைப்பாவே இருப்பானே. உன் பையன் நினைப்பா இருந்தா பரவாயில்ல. ஆனா 3 பேர் உன்னை தீவிரமா தேடிட்டு இருக்காங்களே. என்ன உனக்கு தெரியலையா இல்ல புரியலையா? புரியலண்ணே. ஒன்னு கிரிமினல் லாயர் அர்ஜுன், இன்னொன்னு படிச்ச பொம்பளை ரவுடி சாக்ஷி. இன்னொன்னு யாருன்னு பாக்குறியா? இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா. சந்திரகாந்தா? டேய், இதுவரைக்கும் நீ போலீஸ்ல வாண்டட் லிஸ்ட்ல மட்டும்தான் இருந்த. இப்ப மோஸ்ட் வாண்டட் லிஸ்டுக்கு வந்துட்ட. பரவாயில்லடா, நீயும் விஐபி ஆயிட்டடா. ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே. என்னை விட்டுருங்கண்ணே. நான் எப்படியாவது போய் அவங்கள சமாளிச்சுக்கிறேண்ணே. எப்படி 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 சமாளிப்ப? டேய், உன்னை 3 கழுகு சுத்திட்டு இருக்கு. அவங்க முன்னாடி நீ ஒரு கோழி குஞ்சு மாதிரி. உன்னை அப்படியே லபக்குன்னு கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ உன் பொண்டாட்டிக்கும் கிடைக்க மாட்ட, உன் பிள்ளைக்கும் கிடைக்க மாட்ட. டேய், இவனை அடிக்கடி இடமாத்திக்கிட்டே இருக்கணும். சந்திரகாந்தா மோப்பம் பிடிச்சு தூக்கிடுவா. இவனை வண்டியில ஏத்திட்டு போய் எண்ணூர் குடோன்ல அடைச்சு வைங்கடா. அண்ணா வேணாண்ணே, என்னை விட்டுற சொல்லுங்கண்ணே. நான் இங்க கூட இருந்துக்கிறேண்ணே. இடம் மாத்த வேணாண்ணே. டேய், எப்ப தப்பிச்சு போகணும்னு உன் மனசுல தோணிருச்சோ அதுக்கு மேல பழகின இடத்துல உன்னை வைக்க கூடாதுடா. அண்ணா அந்த 3 பேர் என்ன தேடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க எதுக்கு என்ன தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்கீங்க? அதுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. டேய் அண்ணா தூக்கிட்டு போங்கடா இவனை. சார் இங்க சொல்லுங்க பிரவீன். ஓகே பிரவீன், தேங்க்யூ. யா. என்ன சார் ஆச்சு? வண்டியில 2 வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல், இன்னொன்னு கம்பெனி. இந்த நம்பர் கம்பெனி பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. விக்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ரோஜா, டோன்ட் வரி, நிச்சயம் கண்டுபிடிப்போம். உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி சாந்தமூர்த்தி ஐயாவை வெளியே கொண்டு வருவேன். அஸ்வினுக்கு வாக்கு கொடுத்தபடி பூஜாவை அவன் கூட நான் சேர்த்து வைப்பேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். ஐயோ, எங்க போனா இவன்? ரொம்ப நேரம் ஆச்சே. அனு, ஏய் அனு, எங்க போன நீ? ரொம்ப நேரமா உன்னை காணோம். ரூமு கூட வந்து பார்த்தேன். எங்க போன நீ? ஷாப்பிங் போயிருந்தேன். ஷாப்பிங்கா? என்ன திடீர்னு? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. ஆமா, என்ன வாங்குன? சொல்றேன். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணனும். உங்ககிட்ட கர்ச்சீஃப் இல்ல ஏதாவது துணி இருக்கா? கர்ச்சீஃபா? இருக்கு. இருங்க. ஏய் அனு, என்ன பண்ற நீ? எதுக்கு கதவு சாத்துற? அவர் வர டைம் ஆச்சு. ஐயோ, அவர் வரட்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணனும். கர்ச்சீஃப் எடுங்க. சரி.
ஏய் இப்ப எதுக்கு இது சொல்றேன் புடிங்க. என்ன அனு? சத்தம் போடாம இருங்க. என்ன அனு அது? ஏய் என்ன பண்ற நீ? முக்கியமான விஷயம், பேசாம சைலண்டா இருங்க. என்ன? ஏசோ, ஒரு பொருள் தீ பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊத்தி அணைக்க பாப்போம். இப்ப எதுக்கு தண்ணி எடுத்திருக்க? குடிக்க போறியா? அந்த கர்ச்சீஃபை கீழே போட்டுட்டு நீங்க தள்ளி போங்க. ஐயோ, என்ன அனு, தண்ணி ஊத்துனா இப்படி பத்துக்கிட்டு எரியுது? அந்த பூஜா என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா. அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கா. அந்த பூஜா என்ன வெறுப்பேத்துறதுக்காக ஏன் முன்னாடியும் அஸ்வினுக்கு முத்தம் கொடுக்கறா. அந்த பூஜா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ண முடியாது. அவ விட மாட்டா. அதான் அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறானு? இப்ப கர்ச்சீஃபை எரிச்சனே, அதே மாதிரி அந்த பூஜாவை எரிக்க போறேன். ஏய் நீ என்ன சொல்ற? கோவத்துல ஏதாவது பண்ணி மாட்டிக்கதானு? நான் மாட்டிக்க மாட்டேன். அதுக்குதான் டெக்னிக்கலா பிளான் பண்ணி இந்த ஸ்ப்ரேவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு மறுநாள் பூஜா அப்பா அம்மாவுக்கு 20வது கல்யாண நாளா. அவங்க வெட்டிங் டேக்கு யாகம் வளைக்க அந்த பூஜாவையே கொளுத்த போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நல்லதோ கெட்டதோ நானும் நீயும் வேற இல்ல. நீ கூப்பிட்டா நான் வந்துதான் ஆகணும். கண்டிப்பா வரவும் செய்வேன். சரி, இது என்ன ஸ்ப்ரே? தண்ணி பட்டா எரியுது. தண்ணி பட்டா மட்டும் இல்ல, உடம்புல அதிகமா வேர்வை வந்தாலும் எரியும். பூஜா போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எனக்கு இங்க நிறைய வேலைங்க இருக்கு, கடமைங்க இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வரேன். சரி, பாய். கனடாவுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தை இந்தாங்க சூடா காஃபி. தேங்க்யூ. அத்தை, பெரியத்தை, இந்த கப்பை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் காஃபியை போட்டு கொண்டு வந்திருக்கேன். கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி எனக்கும் டெஸ்ட் வச்சிடாதீங்க. ஐயோ கல்பனா, நான் உனக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். உனக்கு வர்ற மருமகளுங்க 2 பேருமே நல்லவங்களா டேலண்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பெஸ்ட் மருமகளை செலக்ட் பண்ற போட்டியில யாராவது ஒருத்தியை தான் நான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஆமா, காம்படிஷன் அப்படித்தானே இருக்கணும். அதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நான் இங்க வந்ததுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். கல்பனாவுக்கு ரோஜாவை பிடிக்குது, வாங்க. அன்னபூரணிக்கு அனுவை பிடிக்குது. என்ன பண்றது பெரியமா? அனுவும் நம்ம ரத்தம். என் அக்கா வயித்துல பிறந்த பொண்ணு இல்லையா? அதனால இவ மேல அம்மாக்கு பாசம் இருக்கதானே செய்யும். அன்னபூரணி அப்படியே உரிச்சு வச்சிருக்கம்மா. ஆனா உங்க அம்மா மாதிரி என்னால இருக்க முடியாதுமா. என் தராசுல அனுவையும் ரோஜாவையும் சமமா தான் வச்சிருக்கேன். பை தி வே, இன்னும் சில போட்டிகள் இருக்கு. அதுல யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் மருமக. அவளுக்கு தான் என்னோட கிஃப்ட். பெரிய பாட்டி, நீங்க பால் போட்டி வச்சப்ப நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா என் பொண்டாட்டி ஜெயிச்சதுக்கு சும்மா வெடி வெடிச்சு கொண்டாடி இருப்பேன். அடுத்த போட்டிக்கு ரோஜா தயாராயிட்டா. என்னன்னு சொன்னீங்கன்னா பட்டையை கிளப்பிடுவா.
ஆ? என்ன ரோஜா? அடுத்த போட்டி கோல போட்டி. கோலமா? கோலம். பெரிய பாட்டி, நான் இன்னும் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். டேய், கோலம்னா சாதாரணமா? இது நம்ம கலாச்சாரம். இத கனடாவுல பாக்குறது அபூர்வம். எனக்கு கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் நம்ம கலாச்சாரத்தோட தான் இருக்கேன். பாக்குறீங்கல்ல? கலர் கலரா கோலம் போடுங்க, திறமைய காட்டுங்க, பெருசா போடுங்க. அதுவே பெரிய போட்டி ஆயிடும். எங்க குடும்பத்திலேயே அன்னபூரணி தான் அருமையா கோலம் போடுவா. அப்படியே பாட்டி? ஆ. பாட்டி ஒரு நாள் கூட கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. அர்ஜுன், உங்க அம்மா மருமகளா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அம்மா தான் டெய்லி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, தெரியுமா உனக்கு? ஆமா அர்ஜுன், இங்க வா. ஆ? ஆ. அன்னபூரணிய அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத. சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? மார்கழி மாசத்துல அன்னபூரணி குளிச்சிட்டு தலையில ஈர துணிய கட்டிக்கிட்டு வாசல்ல கோலம் போடுவா பாரு. அந்த கோலத்தை பாக்கணும்னே ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்போ ஒரு பையன் அன்னபூரணி கோலம் போடுற அழக பார்த்து, நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரேன்னு கவிதை மாதிரி பாடிட்டு போவான். பெரிய பாட்டி, அப்புறம் அந்த பையன் எங்க போனா? டேய் நிறுத்துற, பையன் சொல்லாத உதப்ப. அவரைத்தான் அப்புறம் அன்னபூரணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவர்தான் உன் தாத்தா. பாட்டிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஆட்டோகிராஃப் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு, சொல்றேன். பெரியம்மா, எங்க அம்மாவோட லவ் பத்தி முழுசா சொல்லுங்களேன். ம், அம்மாவை பார்க்க அப்பா டெய்லி வந்துருவாரா? வந்துடு வாரா. கோலம் போடுற அழக பாக்க காலையிலேயே வந்துருவாரு. ஆ, இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க அப்பா சின்ன வயசுல அசப்புல அர்ஜுன் மாதிரியே இருப்பாரு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போலே